வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு என் இதயம் கவர்ந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களை சாதனைகளாக மாற்ற துடிக்கும் எனதருமை மாணவ தங்கங்களே, சிங்கங்களே, இன்றைய தினத்திலே நாம் ஆங்கிலத்திலே 10th வகுப்பிலே இருக்கிற 3வது யூனிட்டுக்கு செல்ல போகிறோம். அந்த 3வது யூனிட்டினுடைய புரோஸு எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. அதாவது தலைப்பு எம்பவர்டு என்றால் சக்தியாக்கப்பட்ட, பவர்ஃபுல்லாக்கப்பட்ட, விமன்னா பெண்கள். நேவிகேட்டிங் என்று சொன்னால் கடற்பயணம். த வேர்ல்டு, இந்த உலகத்தில் கடற்பயணத்தின் மூலமாக சக்தியாக்கப்பட்ட பெண்கள் அப்படின்றது. ஒவ்வொரு துறையிலும், இந்த நேவிகேஷன் துறையிலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க அப்படின்ற விஷயம். இந்த இடத்துல நாம் இங்கே பாருங்கள், WOMEN, இதை விமன்னு படிக்கணும். இந்த இடத்துல ஏ இருந்ததுன்னா இதை உமன்னு படிக்கணும். இங்கே லெட்டர் மாறுக்குள்ளே இங்கே சவுண்டு மாறுது பாருங்கள், டபிள்யூவில். இது இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ரீசன் சொல்ல முடியாது, பட் இப்படி தான் அப்படின்றது. த இங்கிலீஷ் இஸ் அன்போனிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சில வேர்டுங்களுக்கு மட்டும் தனி ப்ரொனன்சியேஷன் இருக்கும், அதை நாம் சரியாக புரிஞ்சிக்கணும். ஓகேவா? வெல்கம் ராஜா. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு நான் வரேன். இப்போ த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அருமையான சென்டென்ஸ். Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. முதல்ல இந்த பிரேஸ், இந்த கிளாஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். Gone are the days அப்படின்னு சொன்னால், gone are நாட்கள் கடந்து, அது மாதிரி காலம் போயிடுது, அந்த காலங்கள் போய்விட்டன. டேஸ் என்பது இருக்கிற காலம். இந்த இடத்துல ஒரு புதுமையான விஷயம் என்னென்னா, கோ வென்ட்டு கான் என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை சப்ஜெக்டாக பயன்படுத்தும். பெரும்பாலும் நவுனாக பயன்படுத்தி ஐஎன்ஜி வெர்பை பயன்படுத்தும். தட் இஸ் அ ஜெரண்ட். இல்லை, பிளேயிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கான் இந்த வர்புக்கு மட்டும் உண்டான, இந்த கோ வென்ட்டு கானுக்கு மட்டும் உண்டான தனி ஸ்பெஷாலிட்டி இன் யூசேஜ் இன் இங்கிலீஷ். புரியுதா? அப்போ கோன் ஆர் த டேஸ்னா அந்த நாட்கள் கடந்து விட்டன. இதான் விஷயம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர் விமன், பெண்கள். த விமன் இன் இந்தியா, இந்தியாவிலே இருக்கிற பெண்கள். இந்தியாவிலே ரிமைண்டு இன்டோர்ஸ், உள்ளே ரிமைண்டுனா இருந்தார்கள். இன்டோர்ஸ்னா வீட்டு உள்ளே இருக்குது. அவுட்டோர்ஸ், இன்டோர்ஸ். unless permitted to go out with an escort அப்படின்னா அவங்க பர்மிட்டட், அனுமதிக்கப்படுவார்கள் டு கோ அவுட் வித் an escort. யாராவது எஸ்கார்ட் இருந்தால்தான், எஸ்கார்ட் என்றால் பாதுகாப்புக்காக கூட வர்றவங்க பேர் எஸ்கார்ட்னு சொல்கிறோம். எஸ்கார்ட்டுடன் தான் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்ற நிலை. எக்ஸப்ட் இட், அம்மாதிரி இல்லாமல் இல்லை. அன்லஸ்னா இல்லையேன்னு அர்த்தம். எக்ஸப்ட்னா அது விதிவிலக்கு. எக்ஸப்ட் இட், அப்படி வரவே முடியாது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெண்களுக்கு துணை இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது, அவர்கள் வீட்டிலே தான் இருக்க வேண்டும் என்கின்ற காலம் கடந்து விட்டன. இப்போ கண்டிஷன்ஸ், அந்த சூழ்நிலை, நிபந்தனை கண்டிஷன்ஸ்னால் அந்த நிலை. டுடே ஹவ் சேஞ்சுடு, அந்த சூழ்நிலையானது ஹவ் சேஞ்சுடு, மாறி இருக்கிறது. அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும்? தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் விமன், எல்லா பெண்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். எந்த பெண்கள்? அவங்க யாருன்னு இங்கே ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொல்கிறாங்க. who have fought for their freedom, அவர்களுடைய சுதந்திரத்திற்காக, ஃபார் தேர் ஃப்ரீடம்,
அவங்க சண்டை போட்டு இருக்கிறாங்களே அந்த பெண்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் தான் இந்த பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, அது பெண்கள் தான் போராடணும். அப்படி போராடவங்களுக்கும் அண்டு செட் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். அவர்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் அமைந்திருக்கிற பெண்கள் யாரோ அவர்களுக்கு நாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்தது த ரியல் பவர் ஆஃப் ஹியூமன். பெண்களுடைய ரியல் பவர், உண்மையான சக்தி, தோ ரியலைஸ்டு எர்லியர், ஆரம்ப காலத்திலேயே, எர்லியர் மீன்ஸ் ஆரம்பத்திலே, ஆரம்ப காலத்திலேயே உணரப்பட்டிருந்தாலும் பெண்கள் சக்தி வாய்ந்த, ஏன் ஔவையாரெலாம் இல்லையா? பெரிய ஆளாக இருந்திருக்காங்க, பிசிராந்தர் இருந்திருக்காங்க, இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஓகே, பிசிராந்தர் ஆண் நினைக்கிறேன். ஓகே, ஔவையார் நாம் எடுத்துக்கலாம். வெல்கம் ராஜா. அப்போ எர்லியர் அந்த உணர்ந்திருந்தாலும் இஸ் கரண்ட்லி பீயிங் ப்ரொஜெக்டட். இப்பொழுது கரண்ட்லினது ரீசன்ட்லி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கரண்ட்லி பீயிங் ப்ரொஜெக்டட் மீன்ஸ் படம் போட்டு படத்தை ஃபிலிமில் போட்டு காட்டுவாங்க, அங்கே வரும், அதுக்கு பதிலாக ப்ரொஜெக்டட். இப்போ ப்ரொஜெக்டட் டு த வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறார்கள் பை த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறதுனாலே அவர்களுடைய சக்தி இப்போ நிறைய தெரியுது. அண்டு மீடியா மூலமாகவும் அவங்க பண்ணுற சாதனைகள்லாம் தெரியுது. ஏன் எல்லா துறையிலும் அவங்க பண்ணுற சாதனை தெரியுது. மீடியாவால் அவங்க சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இந்த உலகத்தில். ஸோ தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், தே ப்ரூவ், அவங்க நிரூபிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது உமன் occupy almost all the major position in society. பெண்கள் ஆக்குப்பைன்னா இடம் பெறுகிறார்கள் அர்த்தம். அது ஆக்குப்பை ஆகும். அப்போ ஆக்குப்பை அல்மோஸ்ட்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும், இப்போ நிறையவே சொல்லலாம் ஆல்மோஸ்ட், ஆல் த மேஜர், எல்லா முக்கியமான பொசிஷன் நிலைகளிலும் இந்த சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ ஏன் இந்த கல்பனா சாவ்லா எடுத்துங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விண்வெளியில் பயணம் செஞ்சுட்டாங்க. கரண்ட்லி இப்பொழுது விமென்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு, அந்த பெண்களுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுனா எதை ஒன்று முடிச்சு கொடுக்குற விஷயம், அவங்க ஃபுல்ஃபில் ஆகுது, ஃபுல்ஃபில்டு அப்படின்னு அர்த்தம். அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இஸ் ஃபுல்ஃபில்டு, அவங்க நிறைவேற்றி தருகின்ற ஒன்றொன்றும் ஆர் ட்ரெமாண்டஸ். அது ட்ரெமாண்டஸ்ன்ற மிக பெரிய எக்ஸலண்ட், ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. ட்ரெமாண்டஸ் அவங்க ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் மெனி ஃபீல்டு, நிறைய ஃபீல்ட்ஸில் அவங்க நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒன் சச் அச்சீவ்மெண்ட், அதில் ஒரு அச்சீவ்மெண்ட், இவ்விதமான சச்சிய அச்சீவ்மெண்ட்டில் இஸ் ஆல் உமன் இன் தி நேவி க்ரீவ். ஆல் விமன் இன் தி இந்தியன் நேவி க்ரீவ், அதில் அந்த பெண்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டு, அந்த நேவி க்ரூவில் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அதில் ஒன்று, அந்த பெண்கள் பண்ணதில். அந்த க்ரீவ் என்றால் அது குழு, கப்பலில் குழு க்ரீவ். ஹூ சர்க்கம் நேவிகேட்டட், அதை சுற்றி வருதல், த வேர்ல்டு, உலகத்தை சுற்றி வருதல் ஃபார் 254 days ஆல் அலோன். தனியாகவே ஒரு 6 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த உலகத்தை சுற்றி வந்தாங்க. எத்தனை 254 நாள் அந்த கடல்லே பயணம் செய்தார்கள். இன் சாயில் போட்டு கால்டு ஐஎன்எஸ்வி தாரணி, ஐஎன்எஸ்வி தாரணி என்று அழைக்கப்படுகின்ற சாயல் போட்டில் அவங்க சுற்றி வந்தாங்க. ஓகேவா? அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ வாட் இஸ் ஐஎன்எஸ்வி டார்னி? ஐஎன்எஸ்வி டார்னின்னா என்னது? ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இந்த அப்ரிவேஷன் சொல்கிறாங்க, அது இதான் அர்த்தன்றதுக்கு தான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு நிற்கிறது. இப்போ ஒரு விஷயம், பிஏ ஸ்டாண்ட் ஃபார் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு அப்ரிவேஷனை சொல்கிறாங்க.
ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஐ, நேவல் அது என், ஷிப்பு எஸ், வெசல் வி. அதுதான் ஐ, இந்தியன் நேவல் ஷிப் வெசல் அப்படின்றதுனுடைய அப்ரிவேஷன் தான் ஷார்ட்டாக. ஒவ்வொருத்தரும் இந்த பேரை சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா, சில விஷயங்களில் ஷார்ட்டாகவே நாம் கூப்பிடணுன்றதுக்காக சொல்லுவோம். சரி, தாராதாரணி. தாராதாரணின்னு என்னது? கூட இஸ் த பேட்ரோன் டயட்டி. அதர் டயட்டின்னா கடவுள் தன்மை உள்ள. அப்போ கடவுள் அந்த கடவுளுக்காக அந்த கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட கடவுளுக்கு பேர் பேட்ரான் டயட்டின்னு பேர். இப்போ நாம் உதாரணம் காற்றுக்காக கடவுள் இருப்பாங்க, யாருன்னு சொல்லுவோம்? வாயு தேவன் சொல்லுவோம். நெருப்புக்காக கடவுளை வச்சுருப்போம், அக்னி தேவன் சொல்லுவோம். அப்போ கடலுக்காக வச்சுருக்க கடவுள் பேர் அவங்க இங்கிலீஷில் பேட்ரோன் டயட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நம்ம கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் சாயிலர்ஸ், அது சாயலருக்காக, அதாவது கடல் பயணம் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கடவுள் தான் தாராதாரணி. அண்ட் இஸ் ஒர்ஷிப்டு, பேசிவ் வாய்ஸ், தொடப்படுகிறார். இஸ் ஒர்ஷிப்டு ஃபார் சேஃப்டி, பாதுகாப்புக்காக. எங்கே போனாலும் நாம் இப்போ கடலில் போகிறாங்கன்னா அந்த கடல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் என்ன பண்ண எப்படி ஆகும் சொன்ன, கடல் மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான், கடலின் நடுவே பயணம் செய்தால் குடிநீர் தருவது யாரோ அப்படின்னு வேதனையாக பாடுற பாட்டில் கேட்டிருப்போம் நாம். அது மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் அது. அந்த வரியில் கூட சொல்லலாம், கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழக்க வைத்தான் இல்லையா. அப்போ பெண்களை கண்ணீரில் நினைய விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடலை. ரொம்ப அருமையான வரி. அதுமாரி அண்டு சக்ஸஸ் அட் சி. சக்ஸஸ் அட் சீன்னா அந்த கடலில் வெற்றி அடைவதற்கும் அவர்கள் வேண்டிக் கொண்டு செல்வார்கள். ஓகே, இந்த பாரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ INS Charani is a second sailboat of Indian Navy. இந்தியன் நேவியில் இது ரெண்டாவது படகு. இதுக்கு முன்னாடி ஒரு படகு இருந்திருக்கு, அதான் ஃபஸ்ட்டு பீயிங் இருக்கிறது. பீயிங் த INSV மேடி. INC மேடி என்பது தான் முதல் போட்டு, ரெண்டாவது தாரணி என்பது தான் ரெண்டாவது போட்டு. சரி, இப்போ இந்த போட்டை பற்றி சொல்லுவோம். இட் இஸ் எ 55 foot sailing vessel. இது கடலில் பயணம் செய்கிற 55 அடி. ஃபுட் என்றால் இந்த காலுடைய ஃபுட்டுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த காலத்து மனுஷனுடைய காலடி அவ்வளோ ஒரு அடி நீட்டு இருந்தது, அதை தான் ஃபுட்டுன்னு நாம் சொல்கிறோம். இப்போல்லாம் அது நாட் எ பர்மனெண்ட்டு நல்ல மெஷரேஷன் கிடையாது. அப்போல்லாம் அது ஒரு ஃபுட், ஒரு காலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெசல்ஸு பில்ட்டு, வெசல் கட்டப்பட்டது இன்டைகனஸ்லி. இன்டைகனஸ்லி மீன்ஸ் நேச்சுரலி அல்ல இன்ஹெரிட்டன்ட்லி, அதாவது நாமளே கட்டந்து இன் இந்தியா. அப்போ நேச்சுராக நாமளே கட்டந்து இன் இந்தியா. யாரால் கட்டுது? பை MS அக்வைரீஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் லொக்கேட்டட் இன் கோவா. கோவாவில் அமைந்திருக்கிற MS அக்வைரீஸ் ஷிப்யார்டு பிரைவேட் லிமிட்டடில் இது கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த MS என்பது என்னென்னா, எம்எஸ்ன்றது மிஸ்ஸஸ்ன்ற ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது மிஸ்ஸஸ்ன்றதுக்காக எம்எஸ்ன்னு போடுவாங்க. இன்னொன்று ஒரு கன்சர்ன்டு பிரான்ச் கம்பெனிஸ் அல்லது ஒரு குழுவாக அமைக்கப்பட்ட பார்ட்னர்ஷிப் உள்ள கம்பெனிக்கு எம்எஸ்ன்னு போடுவாங்க. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் இங்கிலீஷில். இதுக்கு அப்ரிவேஷன் வேர்டு கிடையாது. இது இப்படி இருந்தால் போடுவாங்க அப்படின்ற விஷயந்தான். ஓகே, ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் சி ட்ரையல்ஸ், அது அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் ட்ரையல்ஸ், அந்த சியில் இது ட்ரையல் விடுறாங்க. அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ், பரந்த எக்ஸ்டென்சிவ் போச்சு. ஷீ வாஸ் கமிஷன்டு to the Indian Navy service on 18th February
2017. ஷீ வாஸ்னா யார் அது? அவ கிடையாது. ஷீன்னா அந்த இடத்துல கப்பலை எப்பயுமே ப்ரொனவுன் சொல்லும்போது ஷீன்னு இங்கிலீஷில் சொல்வது வழக்கம். ஓகே, ஷீ வாஸ் கமிஷன்டு. அது ஒரு குழுவாக அமைத்து செக்கப் பண்ண வர்றது கமிஷன்டு. ஸோ அதை பரிசோதிக்கிறது. டு த இந்தியன் நேவி சர்வீஸால் February 18 2009 இது கமிஷன் பண்ணப்பட்டது. கமிஷன் பண்ணால் அது என்ன கமிஷன்னா ஒரு கமிஷன் வைப்பாங்க. அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிது. அப்போ இது எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது தான் கமிஷன். இட் வாஸ் அந்த கப்பலானது அது சோதிக்கப்பட்டதுன்றது தான் இந்த இடத்துல விஷயம். அடுத்தது, த போட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் எ ஃபேமஸ் தாரணி. அதுக்கப்புறம்தான் அதுக்கு ஒரு ஃபேமஸான பேர் தாரணின்னு வைக்கப்பட்டது. அது டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசாவில் இருக்கிற கஞ்சன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கோயில் அது. அந்த கோயில் பேர் தான் தாரணின்னு. அது கடல் தெய்வம். ஓகே, த வேர்ல்டு தாரணி மீன்ஸ் த வேர்டு அந்த தாரணின்ற மீனிங் என்ன அர்த்தம்னா மீன்ஸ் போட், படகுன்னு அர்த்தம். அண்டு சான்ஸ்கிரிட்டில் என்னது அதுக்கு அர்த்தம்? இட் மீன்ஸ் சேவியர், பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இயேசுநாதரை சேவியர் சொல்லலையா, அதை மாதிரி சேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்த பேராவுக்கு போகலாம். ஓகே ராஜா. Now, INSV தாரணி as advance. அது அட்வான்ஸ்னு சிறப்பாக்கப்பட்டிருந்தது. அட்வான்ஸ் ஆகப்பட்டது. அதை இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அட்வான்ஸாக வருது. புரியுதா? as அட்வான்ஸு ரைமேரின் நேவிகேஷன் ஷூட். அதாவது இந்த ரைமேரின்னா என்னன்னா, இது ஒரு எல்லா விதமான கருவிகளும், அதாவது இங்கேருந்து நம்ம ஒயர்லெஸ் இல்லாமலேயே அங்கங்கே செய்திகளை அனுப்புறது அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸை தான் அதில் இருக்கிற நாம் இங்கேருந்து நாம் கடலில் எங்கேயோ போகிறோம், அதனுடைய நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிறது தான் அந்த ரைமரின். அந்த அட்வான்ஸ் இருந்தது. நேவிகேஷன் ஷூட்னா ரூம் ஷூட் என்றால் ரூம். அந்த ரூம் அது இருந்தது, பாதுகாப்பு. அது ஒரு பெரிய அட்வான்ஸாக இருந்தது. அண்டு அறை மீன்ஸ் அடுக்கப்பட்டு வரிசலாக இருந்தது. சேட்டலைட் கம்யூனிகேஷன், சேட்டலைட்டோட தொடர்பு கொள்வதற்காக நிறைய வரிசைகள் அங்கே இருந்தது. சிஸ்டம் ஃபார் பர்ஃபெக்ட் நேவிகேஷன், அது ஒரு முழுமையான, பர்ஃபெக்ட் என்றால் முழுமையான நேவிகேஷன் எனிவேர் இன் த வேர்ல்டு. உலகத்தில் எங்கே எடுத்துக்கிட்டாலும் இது அருமையானது. 55 அடி நீட்டு. இதுக்கு வேண்டிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரூம் எல்லாமே அதில் இருந்தது. அதுலேருந்து அங்கேருந்து என்ன வேணாலும் ஃபோன் பண்ணிக்கலாம் அல்லது செய்திகளை அனுப்பலாம். இது மாதிரி நிகழ்வுகள் அதில் இருந்தது. ஓகே, அடுத்த பேராவுக்கு நான் போகிறோம். அடுத்தது, நேவிகா சேகர் பரிக்ரமா was the project undertaken in constant. இந்த பேராவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேவிகா சேகர் பரக்கிரமான சக்தி வாய்ந்ததுன்னு அர்த்தம். அந்த கடலில் சக்தி வாய்ந்தது வாஸ் ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு பணி, வேலை செய்யுது, ஒரு ஒர்க்கை கொடுத்த செய்ய சொல்கிறது ப்ராஜெக்ட். அண்டர்டேக்கன் இன் த கான்சனன்ஸ்னால் ஒரு அக்ரிமெண்ட். அந்த ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் உருவாக்கப்பட்டது. அது வித் நேஷ்னல் பாலிசி, அது தேசத்தினுடைய கொள்கை. அந்த கொள்கை என்ன? டு எம்பவர், பெண்களுக்கு சக்தி ஊட்ட வேண்டும், அவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கக்கூடாது. எம்பவர் விமன், பெண்களை சக்தி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். டு அட்டைன் தர் ஃபுல்ஃபில் பொட்டென்ஷியல், அவர்கள் அட்டைன்னா அதை அட்டன் பண்ணணும். அட்டைன் தர் ஃபுல் பொட்டென்ஷியல்னால் அவங்க உள்ளே இருக்கிற எல்லா சக்திகளையும் அவங்க அட்டன் பண்ணி அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொடுத்து வரணும். அவர்களெல்லாம் நாட் எ வீக்கர் இன் செக்ஸ்,
அவர்களெல்லாம் கோழையானவர்கள் அல்ல, பெண்கள் கோழை அல்ல. அப்படி காந்தி நிறையா சொல்லியிருப்பார். போன வருஷத்துக்கு அந்த புக்கு மாறி போச்சு. காந்தி வந்து சொல்கிறார் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வி ஷுட் நாட் கால் த விமன் வீக்கர் செக்ஸ். வீக்கர் செக்ஷன் கூடாது. அவங்க தான் சக்தி வாய்ந்தவங்க. சக்தி சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுடைய முழு பொட்டென்ஷியலும் கொண்டுட்டு வரணும்னு நினச்சாங்க. இப்போ இதை யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க. அது யாருன்றதை பின்னாடி பார்க்கலாம். த ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் கருதப்படுகிறது. எசென்ஷியல் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட். கன்சிடர் மீன்ஸ் கருத. இஸ் கன்சிடர் பேச கருதப்படுகிறது. டுவர்ஸ் என்றால் நோக்கி. ப்ரொமோட்டிங் த ஓஷன் சாயிலிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஓஷனில் சமுத்திரத்தில் சாயில் பண்ணுறது, கடற்பயணம் செய்கிற விஷயத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டது அந்த ப்ராஜெக்ட். அந்த பெண்களுக்கு கடற்பயணத்தில் வீரம். இப்போ நாம் வந்து விண்வெளியிலே அனுப்பிச்சோம் கல்பனா சாவ்லாவை. அதேமாதிரி கடல்லையும் நீ போ பார்த்துக்கலாம், நீ எங்கே போனாலும் வந்துடுவ மகளே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நேவியில் ஒன்றும் ஒயல் டிபிட்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் தெஸ்ட் ஃபார் நாரி சக்தி. அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ் த நேவி வைல் டிபிக்டிங் விளக்குகிறது கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியா த்ரஸ்ட் ஃபார் நாரி சக்தி. அது த்ரஸ்ட் மீன் வலியுறுத்துகிறது, ப்ரெஷர் கொடுக்குது. எதுக்குன்னா விமன் பவர், பெண்களுக்கு பவர் உண்டு என்ற விஷயத்தை சொல்வது தான் அந்த விஷயம். அந்த வேலையை அந்த ப்ராஜெக்டு பண்ணுது. செட்டு இது யார் சொல்கிறதுனா செட்டு த சீஃப். யார் சொன்ன சீஃப்னா தலைவர். சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப்னுடைய சீஃப் சொல்கிறாரு. அவர் பேர் அட்மிரல், தி டைட்டில் சுனில் லான்பா அப்படின்றவர் சொல்கிறாரு. இன் ஹிஸ் வெல்கம் ஸ்பீச் அவர் இந்த படை நேவிகேஷனுக்கு வராங்க இல்லையா, அந்த பெண்கள் 6 பேர் வராங்க. அவங்கள வரவேற்கின்ற வெல்கம் ஸ்பீச்சில் இந்த விஷயத்தை இந்த கவர்மெண்ட்டு பெண்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இதை மாதிரி ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேவா? அடுத்த லைன் போகலாமா? சரி. அடுத்தது த voyage, இந்த கடற்பயணம் வாஸ் எய்ம்டு நோக்கமாக்கப்பட்டிருந்தது. டு ஷோ காட்டுவதற்கு. த கேஸ் மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் பை சாயிலிங். இது இன்னொரு விஷயத்தையும் செய்து ஷோ த கேஸ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. கேஸ் ஒரு விஷயத்தை மேக் இன் இண்டியா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்பதை இனிஷியேட்டிவ் நல்லா பார்த்துக்கணும். இனிட்டிவேட்டிவ்னு படிக்கக்கூடாது. டிஐஏ இனிஷியேட்டிவ் பை சாயிலிங் ஆன் த போர்டு. இண்டிஜினஸ்லி பில்ட் நாமளே கட்டப்பட்டது. நேச்சுரல் நம்மாலே கட்டப்பட்ட ஐஎன்சி டாரணி என்பதை நாம் உலகுக்கு தெரிவிப்பதற்காகவும் நம் இந்தியா அப்படின்றத தெரிவிக்கணுன்றதுக்காகவும் இது உருவாக்கப்படுது. த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்பெஷல் ஃபீச்சர் நல்லா கவனிச்சுக்கணும். FEATURE இது சர் ஃபீச்சர். FEA போட்டால் ஃபீச்சர்னு போட்டால் அமைப்புன்னு அர்த்தம். ஓகேவா? FUTUR அது ஒரு ஃபியூச்சர்னு இருக்குது. அது வந்து எதிர்காலம்னு அர்த்தம். ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு கொஞ்சம் ஆஃப் திஸ் சாயில் போட். இந்த சாயில் போட்டினுடைய அமைப்பு இருக்கிறதே இஸ் தட் இட் என்கரேஜ்டு யூஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் சச் ஆஸ் த விண்ட். இது இந்த ஃபியூச்சர் ஆஃப் இந்த சாயில் போட்டினுடைய அமைப்பு இஸ் தட் அது இட் என்கரேஜ்டு யூஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தைரியத்தை கொடுக்குறதா. இட் என்கரேஜ்டு ஆர்வம் ஊட்டும். யூஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் மாற்ற முடியாத ரினியூவபிள் புதிதாக எனர்ஜியை உண்டாக்கக்கூடிய ரிசோர்ஸ் சக்தி வாய்ந்த சச்சாஸ் த விண்ட் காற்றிலே அது எதையும் எனர்ஜியை உருவாக்கிக்கிட்டு
அது செல்லும். அதாவது இது வந்து என்னென்னா தட்டு பாய்மர கப்பல் சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியை இப்போ நாம் சொல்லுவோம் சோலார் எனர்ஜி, சூரிய ஒளியிலேருந்து வெப்பத்தை பெறுவது. அப்போ கடலில் பயணம் செய்யும்போது துடுப்பு வச்சுன்னு பயணம் செஞ்சாங்க ஒரு காலம் உண்டு. அதுக்கப்புறம் பாய்மர கப்பலை வச்சுட்டு பயணம் செஞ்சாங்க. அந்த எனர்ஜியை தான் இதில் பாய்மர கப்பல் எனர்ஜி தான் உருவாக்கியிருந்தாங்க. அப்போ எனர்ஜி அப்போ கலெக்டடு அண்டு அப்டேட்டடு த மெட்டோரோலாஜிக்கல்ஸ் மீன்ஸ் ஃபோர்காஸ்ட் வெதர். அதில் முன்னாடி சொல்லப்படுகிறது அதை புயல் வருமா காற்று வருமா என்னன்ற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலையும் அந்த முன்னாடி பார்த்தமையா ராய்மரின்ற ஒரு மெஷினரிஸ் மூலமாக அங்கே நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டும் அதில் இருந்தது. ஸோ இது முழுசும் தட்பவெப்பநிலை காற்றினுடைய திசையை நோக்கியே செல்லுகின்றது. அதான் மெட்ரோலாஜிக்கல்ஸ் மீன்ஸ் த ஃபோர்காஸ்ட் வெதர், த ஓஷன் அண்டு வேவ். அங்கே இருக்கிற சமுத்திரம் அண்டு வேவ் கடல்கள் டேட்டா ஆன் ரெகுலர் பேசி அது டேட்டாவாக தரும், விவரமாக தரும். டேட்டாவாக தரும். ரெகுலர்னால் அப்பப்போ கொடுத்துரும், இடைவிடாது கொடுக்கும். பேசிஸ் ஃபார் த அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட். அது துல்லியமான ஃபோர்காஸ்ட்னால் முன்னறிவிக்கிறது, அந்த தட்பவெப்பநிலை முன்னறிவிக்கிறதாக இருக்கும். பை இந்தியா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்தியா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்தியாவினுடைய தட்பவெப்பநிலையை சொல்லுகின்ற துறையில் இது சொல்லும். அண்ட் ஆல்சோ கலெக்டடு டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரின் பொல்யூஷன். அது இல்லாமல் மேலும் அது கண்காணிக்கும். மானிட்டரிங் மீன்ஸ் கண்காணிக்கும் மெரின் கடலை. த பொல்யூஷன் ஆர் ஐசிஸ். ஏதாவது பொல்யூஷன் வந்துச்சுன்னா, அதாவது மாசுபட்டாலோ பொல்யூஷன்ஸ் அண்டு ஐசிஸ் கடல்கள் உயர்ந்தாலோ அது எல்லா டீட்டெயிலும் அது தருகின்ற ஒரு எல்லா விதமான வசதிகளும் கொண்ட அது ஒரு போட்டாக இருந்தது அப்படின்ற விஷயத்தோட இந்த பக்கத்தை முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ பார்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு புரியும். சில இடங்களில் வார்த்தைகளை சொல்லும்போது அந்த செல்லை பஸ் பண்ணிவிட்டு அந்த மீனிங்கை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். வெல்கம் ராஜா. உங்களுடைய முன்னேற்றம் எங்களுடைய விருப்பம். எங்களுடைய விருப்பம் மட்டுமல்ல, பெற்றோர்களுடைய அளவு கடந்த ஆசை. அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற முகமாக சற்று நேரத்தை இங்கே உங்கள் திருப்பி நாம் என்ன படித்தோம் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்வீர்களானால் வாழ்க்கையில் நம்ம யாரும் வெல்ல முடியாது. அருமைமிகு மாணவ செல்வங்களே, வள்ளுவன் குரல் போல் வாழ்க பல்லாண்டு.